இனிய காலை வணக்கம் என் அன்பான நண்பர்களே, கடவுள்களே, எஜமான்களே. மகவதார் அறக்கட்டளை வழங்க 21 நாட்கள் முழுமையான ஆரோக்கிய திட்டம் இலவசமாக தொகுதி 4 பேட்ச் 4 இன்று நாள் 11. நான் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக என்னுடைய பிரணாம்சுகளை அசண்டர் மாஸ்டர் மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்ம ரிஷி பிதாமகா பத்திரிஜி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர் டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை அனைத்து ஆசிரியர்களுக்கும், நண்பர்களுக்கும் என்னுடைய பிரணாம்சுகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்று முதல் நிகழ்ச்சியாக தியான பயிற்சி. முதல் 40 நிமிடங்களுக்கு இதுடன் கூடிய, மேலும் 20 நிமிடங்களுக்கு அமைதியான தியானம், சைலண்ட் மெடிடேஷன். இன்றைய 2வது நிகழ்ச்சி சிறப்பு நிகழ்ச்சி, ஸ்பெஷல் ப்ரோக்ராம், அனுபவங்கள் பகிர்தல். நான் முதல் நிகழ்ச்சியாக தியான பயிற்சிக்கு செல்கிறோம். தியானத்துக்கு செல்வதற்கு முன்பாக தியானத்தினால் விளையும் ஒரு சில நன்மைகளை உங்களிடம் கூற விழைகிறேன். நண்பர்களே, தியானத்தினால் நமக்கு மனம் உள் அமைதி கிடைக்கும், நாம் சந்தோஷமாக இருப்போம். தியானத்தினால் நாம் செய்யும் பணிகள் சிறப்படையும். தியானத்தினால் நம் துக்க நேரம் குறையும். தியானத்தினால் நம் தீய பழக்கங்கள் அழிந்துவிடும். தியானத்தினால் நமக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். தியானத்தினால் நமக்கு சிந்திக்கும் திறன் வளர்ந்து நம் செய்யும் செயல்களில் சரியது தவறியது என்று முடிவெடுக்கும் திறன் மேம்படும். தியானத்தினால் நம் உடல் உபாதைகள் இயற்கையாக குணமாகும். தியானத்தினால் நம் சொந்த பந்தங்கள் அர்த்தம் புரிந்து நமது உறவுகள் மேம்படும். தியானத்தினால் நமது வாழ்க்கையின் குறிக்கோள் நமக்கு சிறப்பாக விளங்கும். நண்பர்கள், இப்பொழுது ஒன்றாக அமர்ந்து தியானம் செய்வோம். தியானத்தின் ஆனாபானா சதி நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். ஆனா என்றால் மூச்சை உள்ளிழுப்பது, பானா என்றால் மூச்சை வெளியிடுவது, சதி என்றால் மூச்சினை கவனத்தில் கொள்வது. இது மிகவும் எளிமையானது. இது மகான் புத்தர் அவர்களால் 2500 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் எந்தவித ஜபமோ மந்திரமோ ஸ்லோகமோ கிடையாது. நண்பர்களே, இப்பொழுது நாம் அனைவரும் ஒரு கிளாஸ் தண்ணீர் அருந்திவிட்டு மேலும் ஒரு கிளாஸ் தண்ணீரை அருகில் வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் அமர்ந்திருக்கும் உங்கள் அறையின் விளக்கின் வெளிச்சத்தை குறைத்துக் கொள்ளலாம். நண்பர்களே, நீங்கள் கண் கண்ணாடி அணிந்திருந்தால் உங்கள் கண் கண்ணாடியை கழட்டி வைத்து விடவும். இப்பொழுது வசதியாக உட்கார்ந்து உங்கள் முதுகை நேராக வைத்துக் கொள்ளவும். நீங்கள் தரையில் சமணமாக ஒரு விரிப்பில் அமரலாம், அல்லது சேரிலோ சோஃபாவிலோ கூட அமரலாம். அப்படி நீங்கள் சேரிலோ சோஃபாவிலோ அமர்ந்தால் உங்கள் கால்களை குறுக்காக கொண்டு கைகளை இதுபோல் விரல்களை பிணைத்து அவற்றை உங்கள் தொடைகளில் வைக்கலாம். இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு, நண்பர்களை, இன்னும் 1 மணி நேரத்துக்கு கண்களை யாரும் திறக்க வேண்டாம். நாம் ஒக்கை சொல்லும் வரை இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இயற்கையாக நடக்கும் உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். உங்கள் மூச்சு உங்கள் எஜமானர். எந்த எண்ணங்களையும் உடனே குறைத்து, ஆங்கிலத்தில் கட் யுவர் தாட்ஸ், உங்கள் சொந்த மூச்சில் கவனம் செலுத்த தொடங்குங்கள். உங்கள் மனம் எந்த எண்ணமும் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டும். அதாவது மனம் 0 தாட்ஸ் நிலைக்கு செல்ல வேண்டும். நாம் இப்பொழுது அற்புதமான இசையை இசைப்போம். 40 நிமிடங்களுக்கு
இனிய இசையுடன் தியானம் செய்து மகிழ்வோம். நண்பர்களே, நான் இசையை இசைக்கிறேன், நீங்கள் தியானத்தை தொடருங்கள்.
நண்பர்களே, தியானத்தை தொடருங்கள். இன்னும் 20 நிமிடங்களுக்கு சைலண்ட் மெடிடேஷன், அமைதியான தியானம். யாரும் கண்களை திறக்க வேண்டாம். தியானத்தை தொடருங்கள் நண்பர்களே.
நண்பர்களே, கடைசி 2 நிமிடம். யாரும் கண்களை திறக்க வேண்டாம். கடைசி 10 வினாடிகள் நண்பர்களே. ஐந்து, 4, 3, 2, 1. நண்பர்களே, இப்பொழுது அனைவரும் உங்கள் இரு கைகளையும் உள்ளங்கைகளையும் நன்றாக உரசி இரு உள்ளங்கைகளையும் உங்கள் இரு கண்களின் மேல் மெதுவாக வைக்கவும். அந்த சக்தியினை உணரவும். 5, 4, 3, 2, 1, 0. இப்பொழுது உங்கள் இரு கைகளையும் உங்கள் கண்களின் மேல் இருந்து மெதுவாக எடுக்கவும். உங்கள் இரு கண்களையும் மெதுவாக சிரித்த முகத்துடன், மலர்ந்த முகத்துடன் திறக்கவும். நண்பர்களே, இப்பொழுது நாம் ஒரு மிகச்சிறந்த தியானத்தை செய்து முடித்தோம். நன்றி அனைவருக்கும். இன்று காலை 2வது நிகழ்ச்சியாக சிறப்பு நிகழ்ச்சியில் அனுபவங்கள் பகிர்தல், ஷேரிங் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நம்மிடம் உரையாற்ற வருபவர் மாஸ்டர் திருமதி இமாஜா மேடம் அவர்கள். அவர்களை பற்றிய சிறு குறிப்பு கூற விழைகிறேன். நண்பர்களே, மாஸ்டர் திருமதி இமாஜா மேடம் அவர்கள் பெங்களூரிலிருந்து நம்மிடம் உரையாற்ற வருகிறார்கள். மாஸ்டர் திருமதி இமாஜா மேடம் அவர்கள் சிறு வயதிலிருந்து தியானம் செய்து வருகிறார். அவர் பல சைவ வெஜிடேரியன் ராலிஸில் பங்கு பெற்றுள்ளார். அவர்கள் பல தியான மகா சக்ராஸ் மற்றும் பல தியான மகா யக்னம்ஸில் பங்கு பெற்றுள்ளார். அவர் பிஎம்சியில் பல சந்தர்ப்பங்களில் ஆன்மீக வகுப்புகள் எடுத்துள்ளார். மேலும் அவர்கள் ஆன்மீக நிகழ்ச்சியில் பங்கு பெற்று துண்டு பிரசுரங்கள், அதாவது பேம்ப்ளெட் டிஸ்ட்ரிபியூஷன் பல கிராமங்களில் விநியோகித்து வருகின்றார்கள். மாஸ்டர் திருமதி இமாஜா மேடம் அவர்கள் ஆன்மீக சேவைகள் மிகச் சிறப்பாக செய்து வருகிறார். அதுவே அவரது வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டு சேவை செய்து வருகிறார். மேடம், இப்பொழுது நான் உங்களுடைய இன்றைய தலைப்பு ஷேரிங் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். நன்றி மேடம். நீங்கள் உங்கள் பேச்சை தொடரலாம். நன்றி. வணக்கம். வணக்கம் மேடம். காலை வணக்கம். காலை. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். வணக்கம் சார். முதல்ல நம் குருஜியான பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த தியானத்தை எனக்கு கத்துக் கொடுத்த எங்க அம்மாவுக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சோ நம்ம எல்லாரும் நல்ல ஒரு மணி நேரம் மெடிடேஷன் செஞ்சோம் இல்லையா? சோ இப்போ வந்துட்டு சஜ்ஜன சாங்கத்தியம் இல்லையா? சோ உரையாடல் நான் சொல்லி நீங்க கேட்டு இந்த சஜ்ஜன சாங்கத்தியம்னால கூட நிறைய நம்ம வந்துட்டு எனர்ஜியா வாங்கிக்க முடியும் இல்லையா மாஸ்டர்ஸ்? சோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிவர்சல் லாஸ். ஓகே,
யுனிவர்சல் லாஸ் அப்படின்றத பத்தி நம்ம பேசலாம். இது ரொம்ப 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 முக்கியமான தலைப்பு. ஓகேவா? யுனிவர்சல் லாஸ் அப்படின்னா இது யார் சொன்னது, யார் எழுதுனது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது யாரும் சொல்லப்படல, யாரும் எழுதப்படல. இது இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் செட்ஸ் இன் த வெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சூரியன் உதிக்கிறது, சூரியன் மறைகிறது, இது எல்லாமே யுனிவர்சல் ட்ரூத் இல்லையா? யாரோ சொல்லல, இது உண்மையாலே நடந்துட்டு இருக்கிறது இல்லையா? அது போல இந்த யுனிவர்சல் லாஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி இந்த யூனிவர்ஸ்ல இருக்கு. ஓகேவா? சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? இதை யாரோ உருவாக்குனது கிடையாது. ஆல்ரெடி இந்த யுனிவர்சல் லாஸ் இருக்கு. ஓகேவா மாஸ்டர்ஸ்? இது நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இந்த யுனிவர்சல் லாஸ் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இத நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணாலே நம்மளோட என்ன சொல்றது, நம்ம வாழ்க்கையே அப்படியே மாறிடும். ஓகேவா? சோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே கூடியிருக்கோம். ஓகேவா? சோ என்ன மேம் யூனிவர்சல் லாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 யூனிவர்சல் லாஸ், 12 யூனிவர்சல் லாஸ் இருக்கு. சோ ஒன்னொன்னா நம்ம நீட்டா பார்க்கலாம். ஓகே. சோ என்ன ஃபர்ஸ்ட் நான் யுனிவர்சல் லாஸ் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒன்னொன்னா நம்ம டீப்பா பார்க்கலாம். லா ஆஃப் டிவைன் ஒன்னஸ், law of vibrations, law of correspondence, law of attraction, law of inspired actions, law of perceptual transmutation of energy, law of cause and effect, law of compensation, law of relativity, law of polarity, law of rhythm, law of gender. So these are the 12 laws, 12 யூனிவர்சல் லாஸ் அப்படிங்கிறது இதுதான். ஸோ நம்ம ஒவ்வொன்னா இப்ப டீப்பா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் டிவைன் ஒன்னஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, டிவைன் ஒன்னஸ் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் அப்படிங்கிறதுதான் அந்த ஒன்னஸ் அப்படிங்கிறது. நீங்க வேற, நான் வேற கிடையாது, எல்லாருமே ஒண்ணுதான். ஓகேவா? சோ நம்ம எல்லாருமே மாஸ்டர்ஸ் மேல இருந்து நம்மளோட பரமாத்மால இருந்து வந்திருக்கவங்கதான். நம்ம எல்லாருமே அம்சாத்மங்கள். ஓகேவா? நம்ம எல்லாருமே ஒண்ணுதான். திரும்ப போய் ஒரே இடத்துக்கு தான் சேர போறோம். ஓகேவா? சோ நம்ம எல்லாருமே, நீங்க வேற, நான் வேற, நம்ம பிள்ளைங்க வேற, நம்ம சுத்தி இருக்கவங்க வேற கிடையாது. நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போதான் இப்போ எல்லாருமே இப்போ எல்லாருக்குள்ள இருக்கிறது நம்ம நம்ம இப்போ இருக்கிறது பிசிக்கல் பாடி இல்லையா? ஆனா நமக்குள்ள என்ன இருக்கு எல்லாருக்கும் தெரியும். பிசிக்கல் பாடி அப்படிங்கிறது ஒரு நம்ம கண்ணுக்கு தெரியுற ஒரு விஷயம்தான். நம்ம எதனால உயிரோட இருக்கோம்? நமக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மானால இல்லையா? அந்த ஆன்மா ரீதியா பார்க்கும்போது நம்ம எல்லாருமே ஒண்ணுதான். ஓகேவா? நம்ம பகவத்கீதை சொல்லியிருக்காங்க இல்லையா? அகமாத்மா குடாகேஷா சர்வபூதா ஷயஸ்திதா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அர்ஜுனா, நான் எல்லாரோடையும் இருக்க, எல்லாருக்குள்ளயும் இருக்க. எப்படி? நான் ஆன்மா ரூபத்துல எல்லாரோடையும் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்லியிருக்காங்க. சோ நம்ம எல்லாருமே யாருதான்? கடவுள் தான். நம்ம எல்லாருக்குள்ளயும் கிருஷ்ணர் இருக்காரு. ஆன்மா ரீதியா ஆன்மா ரூபத்துல நமக்கு இருக்காரு, கடவுள் இருக்காரு. சோ அப்போ நீங்களும் கடவுள் தான், நானும் கடவுள் தான். அப்ப எல்லாருமே ஒண்ணு தானே. சோ இந்த நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பாதி பிரச்சனை ஃபுல்லாவே போயிடும் மாஸ்டர்ஸ். ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில வர கஷ்டங்கள், பிரச்சனை எல்லாமே அவன் அப்படி செஞ்சுட்டான், இவன் இப்படி செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்கள சொல்றதாகட்டும், மத்தவங்களால நம்ம வருத்தப்படுறது, இப்படிதான் இருக்கும் இல்லையா? ஆனா நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கறத இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஓகேவா? சோ நம்ம யாரையாவது நம்ம ஏதாவது சொன்னாலும் செஞ்சாலும் நம்ம ஏத்துப்போம், அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே அவங்களும் ஒண்ணுதான் நம்மளும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது.
ஸோ லா ஆஃப் டிவைன் ஒன்னஸ்னா என்ன மாஸ்டர்ஸ்? எல்லாருமே ஒண்ணுதான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரெண்டாவது லா ஆஃப் வைப்ரேஷன். என்ன லா ஆஃப் வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம நம்ம சுத்தி லைக் நம்மளை சுத்தி வந்துட்டு ஒரு வைப்ரேஷன் இருக்கு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா எதன் அடிப்படையில இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருமே தியானம் செய்வோம் இல்லையா? தியானம் செஞ்சதால நமக்கு என்ன வரும்? நமக்கு எனர்ஜி வரும். கரெக்டா? ஸோ தியானம் செஞ்சா நமக்கு என்ன வருது? எனர்ஜி வருது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தியானம் அதிகமா செய்யறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதிகமான எனர்ஜி நமக்கு, சக்தி நமக்கு கிடைக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான சக்தி இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட வைப்ரேஷன்ஸ் வந்துட்டு ஹையா இருக்கும், அதிகமா இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வைப்ரேஷன்ஸ் ஹையா இருக்கோ நம்மளோட ஃப்ரீக்வன்சி லெவல்ஸ் கூட நமக்கு அதிகரிக்கும், அதுவும் ஹையா இருக்கும். ஸோ அப்போ நம்ம வைப்ரேஷன்ஸ் நல்லா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நிறைய தியானம் செஞ்சு நிறைய சக்தியை நம்ம வாங்கிக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட வைப்ரேஷன்ஸ் வந்து நல்லா இருக்கும். இப்போ ஒரு குட்டி எக்ஸாம்பிள், எப்படி மேம் அந்த வைப்ரேஷன்ஸ் தெரியறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கே ஃபீல் ஆயிடும். என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, நம்ம எங்கேயாவது போறோம், ஒரு பிளேஸ்க்கோ ஒரு பர்சன்ஸ் கிட்டயோ போறோம். அப்ப வரைக்கும் நம்ம நல்லா இருப்போம். ஆனா அவங்க நம்ம பக்கத்துல உக்காந்து நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சதும் நமக்கு வந்து நம்மளே ஃபீல் பண்ணுவோம். என்னடா எனக்கு இப்படி இருக்கே, ஒரு மாதிரி வைப்ரேஷன் வந்து சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா? சில பிளேஸுக்கு போவீங்க, அங்கேயும் அப்படிதான் அந்த வைப்ரேஷன் நமக்கு ஒரு மாதிரி செட் ஆகாது இல்லையா? சோ ஏன் அப்படின்னா, ஏன் அப்படிப்பட்ட ஆட்கள் அப்படிப்பட்ட பிளேசஸ் நமக்கு அட்ராக்ட் ஆகுது அப்படின்னா, நம்மளோட எனர்ஜி லெவல்ஸ் குறைவா இருக்கு அப்படிங்கிறது. ஓகேவா? சோ நம்மளோட எனர்ஜி லெவல்ஸ் குறைவா இருந்தா வைப்ரேஷன்ஸும் ஆட்டோமேட்டிக்கா குறைவா தான் இருக்கும் இல்லையா? சோ நம்ம வந்துட்டு நம்ம எனர்ஜியை அதிகரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா வைப்ரேஷன்ஸும் அதிகமாகும், ஃப்ரீக்வன்சி லெவல்ஸும் அதிகமாகும். அப்ப பாத்தீங்கன்னா நமக்கே தெரியாம ஒரு குருக்கள் கிட்டயோ இல்ல பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் கிட்ட வந்து அவங்க வந்து நமக்கு அட்ராக்ட் ஆகி அவங்க கிட்ட நம்ம ஏராள ஞானத்தை வந்துட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். சோ நம்மளோட வைப்ரேஷன்ஸ்னா என்ன? நம்மளோட எனர்ஜியை அதிகரிச்சுக்கிட்டா நம்மளோட வைப்ரேஷன்ஸ், சுத்தி இருக்கிற அந்த வைப்ரேஷன்ஸ் நமக்கு ஹையரா இருக்கும். அதுக்கு தகுந்தமான ஃப்ரீக்வன்சியும் ஹையா இருக்கிறதால அதுக்கு தகுந்தமான ஆட்கள், அதுக்கு தகுந்தமான இடங்கள், அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான், ஹையர் லெவல் ஃப்ரீக்வன்சிக்கான விஷயங்கள் மட்டும்தான் நம்மளை சுத்தி இருக்கும். அப்ப நம்ம ஹாப்பியா இருக்க முடியும். சோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நிறைய தியான சாதனை பண்ணணும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் ஓகே நெக்ஸ்ட் லா ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ். லா ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம உள்ள என்ன இருக்கோ அதுதான் நம்மளுக்கு வெளியில தெரியும் இல்லையா? சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லுவோம் என்னன்னு, நான் ஏதாவது யாரையாவது ஒரு ஒரு விஷயத்த அவங்கள வந்துட்டு சொல்லிட்டோ ஏதாவது ஒரு விஷயத்த பேசிட்டோ நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சும்மாதான் சொன்னேன், சும்மா பேச்சுக்குதான் சொன்னேன், நான் உண்மையா சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது கிடையாது. உண்மையாலே நமக்கு உள்ள அந்த பாவம், அந்த எண்ணம் இருக்கிறதாலதான் நம்ம வெளியில அது பேசுறோம். ஓகேவா? சோ நம்ம யாருமே எதையும் மறைக்க முடியாது. நம்ம உள்ள என்ன இருக்கோ அதுதான் நம்ம வெளியில கிளியர் கட்டா தெரியும். மேபி சில பேர் நடிக்கலாம், செய்யலாம். ஆனா எதுவாக இருந்தாலும் அது டெம்பரரி தான், கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான். ஓகேவா மாஸ்டர்ஸ்? நம்ம எல்லாருமே அப்படிதான். சில பேரை வந்து கொஞ்ச நேரத்துல பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவங்க பேசுற விதத்தை படி, அவங்களோட பிஹேவியர், அவங்களோட செயல்களை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க உள்ள எந்த ஸ்டேட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எத்பாவம் தத்பவதி சொல்லுவாங்க இல்லையா? நம்ம உள்ள எப்படி இருப்போமோ அதுக்கு தகுந்தமான செயல்கள் தான் வெளியிலயும் செய்வோம், அதுக்கு தகுந்தமான பேச்சு தான் நம்ம வெளியிலயும் பண்ணுவோம்.
இதுதான் லா ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னு சொல்றது. சோ அப்ப நம்ம எப்போ உள்ள வந்துட்டு தூய்மையா இருப்போமோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நல்ல நல்ல செயல்கள், நல்ல நல்ல ஆட்கள் கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் செய்யறது, இந்த மாதிரி தான் நம்ம வந்து செய்வோம். ஓகேவா மாஸ்டர்ஸ்? சோ இதுதான் லா ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ். நெக்ஸ்ட், லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே கேட்டிருப்பீங்க இல்லையா? இது வந்து ஃபேமஸ் மாதிரி. ஏன் அப்படின்னா இது வந்து மேனிஃபெஸ்டேஷனுக்கு நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சோ லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம எதெல்லாம் நம்ம அடையணும்னு நினைக்கிறோமோ அது நமக்கு அட்ராக்ட் ஆகும். ஆனா ஆகுதா அப்படின்ற கொஸ்டின் போட்டா யாருக்குமே நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அட்ராக்ட் ஆகாது, அட்ராக்ட் ஆக மாட்டேங்குது இல்லையா? அது வந்து நடக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா மேனிஃபெஸ்ட் ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன வேணும் அப்படின்றத பத்தி ஒரு கிளாரிட்டி கிடையாது, ஒரு கிளியரன்ஸ் கிடையாது. இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பக்கத்து வீட்டு அவங்க புது வீடு கட்டியிருக்காங்க, நம்ம ரிலேட்டிவ்ல யாரோ புது கார் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுப்போம். அவ்வளவுதான், எனக்கும் கார் வேணும், நானும் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறோமே தவிர, அவங்க கிட்ட என்ன இருக்கு என்ன இல்ல அப்படின்றத வச்சு நம்ம வந்து இது வேணும் நமக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே தவிர, உண்மையிலேயே நமக்கு என்ன வேணும்ன்ற கொஸ்டின் போட்டா நமக்கே தெரியாது. சோ அப்படி இருக்கக்கூடாது மாஸ்டர்ஸ். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறத பத்தி ஒரு கிளாரிட்டி இருக்கணும் நமக்கு. ஓகேவா? சோ அப்போதான் நமக்கு இது எனக்கு தேவையா, இது எனக்கு வேணும், தேவையா அப்படின்னும் போது தேவை அப்படின்னு வந்தா பதில் நமக்கு ஓகே, அப்ப இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்கலாம் இல்லையா? சோ லா ஆஃப் அட்ராக்ஷன்னா 3 விஷயம் மாஸ்டர்ஸ், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்கணும், இந்த யூனிவர்ஸ் கிட்ட கேட்கணும். ஓகேவா? ஆஸ்க், கேட்கணும். 2வது, பிலீவ், நம்பணும். அது நமக்கு ஆல்ரெடி நம்ம அடைஞ்ச மாதிரி, ஆல்ரெடி நமக்கு கொடுக்கப்பட்ட மாதிரி நம்ம வந்து பிலீவ், நம்பணும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? 3வது, ரிசீவ், அதை ஏத்துக்கணும், வாங்கிக்கணும். ஓகேவா? சோ இந்த ஆஸ், பிலீவ், ரிசீவ் அப்படின்ற 3 விஷயத்த நம்ம கரெக்டா பண்ணோம் அப்படின்னா நமக்கு நம்ம வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அதை நம்ம அட்ராக்ட் பண்ணிப்போம். ஓகேவா? மேனிஃபெஸ்ட் பண்ணிப்போம். அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். ஓகேவா மாஸ்டர்? அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா லா ஆஃப் இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன். என்ன இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னா, நம்மளோட செயல்கள் இருக்கு இல்லையா? அந்த செயல்கள் வந்து இன்ஸ்பயர்டு. நம்ம வந்துட்டு இப்போ சில பேரை பார்த்திருப்போம், அவங்க செஞ்ச சாதனைக்கு, அவங்க இது பண்ண விஷயத்துக்கு பாத்தீங்கன்னா நமக்கே ஓகே, நம்மளும் அந்த மாதிரி ஆகணும், நம்மளும் அந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு உள்ள தோணும் இல்லையா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க செயல்கள் அவ்வளவு இன்ஸ்பிரேஷனா நமக்கு இருக்கும். சோ அப்படி அது போல நம்மளோட செயல்கள் கூட மாறணும். இப்போ நம்ம வந்து இந்த தியானத்துக்கு வரல மாஸ்டர்ஸ், இந்த ஞானம்லாம் நமக்கு தெரியலன்னு வச்சுப்போம். அப்போ நம்ம செயல்கள், நம்ம பேச்சு, இது எல்லாமே நம்ம சுத்தி இருக்க எல்லாருமே பார்த்திருப்பாங்க, நம்மளுக்கு கூட பழகி இருக்கவங்களுக்கு எல்லாம் நம்மளை பத்தி தெரியும். ஆனா எப்போ நம்ம தியானம் செஞ்சு நிறைய சக்தியை அடைஞ்சு நிறைய ஞானம், இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இதே போல நிறைய கிளாஸஸ் அட்டென்ட் பண்றீங்க எல்லாரும். எல்லாரும் எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? சோ இப்ப இந்த ஞானத்தையோ தியானமோ நம்ம பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட செயல்கள், நம்ம சுத்தி இருக்கிறவங்க வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், அட இவங்க வந்து முன்ன இந்த மாதிரி இல்லையே, இப்போ இவங்க செயல்களே மாறிடுச்சே, இவங்களோட பேச்சே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து 10 பேர் இன்ஸ்பயர் ஆகி கத்துக்கிற விஷயம் அந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்துட்டு இருக்கணும் மாஸ்டர்ஸ். ஓகேவா? அதுதான் லா ஆஃப் இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது. அடுத்து லா ஆஃப் பெர்செப்சுவல் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் எனர்ஜி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சக்தி, எனர்ஜி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இடத்துல இருக்குமா அப்படின்னா நோ, ஒரு இடத்துல இருக்காது. அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்கும், ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். எனர்ஜியோட தத்துவமே அதுதான். அது ஒரு இடத்துல கண்டிப்பா நிலைத்து இருக்கிறதுக்கு அதால முடியாது. ஓகேவா? சோ டிரான்ஸ்மிட், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்கும். அதே போல ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த ஷேப்ல இருக்கு, அதுக்கப்புறம் அந்த ஷேப்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஷேப்ல இருக்குமா அப்படின்னா நோ, ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கும் மாறிக்கிட்டு இருக்கும், ஒரு
இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய்க்கிட்டே இருக்கும். ஏன்னா இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் சோ இப்போ நம்ம வாங்கியிருக்கோம் எனர்ஜி இல்லையா, நிறைய தியான சாதனை செஞ்சு நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா அது கண்டிப்பா நம்ம தேவையில்லாத பேச்சு பேசுறோம், தேவையில்லாத ஆட்களோட நம்ம வந்துட்டு கனெக்ஷன் ஏற்பட்டிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப கண்டிப்பா அங்க நமக்கு எனர்ஜி வந்துட்டு லாஸ் ஆகும், வீணாகும். அது நடக்காம நம்ம வந்து புத்தகங்கள் படிக்கிறது, சச்சன சாங்கத்தியம் செய்யறது, இந்த மாதிரி குரு சாங்கத்தியம், இந்த மாதிரி ஆச்சாரிய சாங்கத்தியம், இந்த மாதிரி கிளாஸஸ் கேட்கறது, தியானம் நிறைய செஞ்சா ஏராளமான சக்தி நமக்கு அடைவோம். அந்த சக்தியோட தத்துவத்தை தான் நான் இப்ப சொன்னேன். அது வந்துட்டு ஒரு இடத்துல நிலைத்து இருக்காது, அது ஒரு இடத்துல விட்டு இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். அதே போல நம்ம ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாறி, இதுதான் எனர்ஜியோட தத்துவம். ஓகேவா மாஸ்டர்ஸ்? ஓகே. சோ இப்ப நம்ம 6 லாஸ் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் லா என்னன்னு பாத்தீங்கன்னா லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட். லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் மாஸ்டர்ஸ், அது என்ன வேணா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. காரணம் காரியம் சொல்லுவாங்க இல்லையா? சோ காஸ் அண்ட் எஃபெக்ட். எஃபெக்ட்னா என்ன? நமக்கு இப்போ எஃபெக்ட் நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள், அந்த எல்லாத்துக்குமே ஒரு காரணம் காஸ் இருக்கு. அதை நம்ம நம்பணும். எதுவுமே சும்மா நடக்காது மாஸ்டர்ஸ். இப்போ நான் இன்னைக்கு இங்க வந்து கிளாஸ்ல உக்காந்து இருக்கேன், நீங்க எல்லாருமே இங்க உக்காந்து இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த காரியத்துக்கு, இப்போ இந்த நடக்குது இல்லையா இந்த ஜூம் செஷன், இதுக்குமே ஒரு காரணம் இருக்கும். ஓகேவா? அது போல நம்ம வாழ்க்கையில இருக்க எல்லா செயல்களுக்கும் எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும். காரணம் காரியம். சோ அந்த எஃபெக்ட், இது ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். எதுவுமே ரீசன் இல்லாம காரணம் இல்லாம எதுவுமே நடக்காது. ஓகேவா மாஸ்டர்ஸ்? அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ஓகே. அப்போ நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா ஓகே, இதுக்கு கண்டிப்பா ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஞானத்தை அங்க அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த சுச்சுவேஷன் நமக்கு கஷ்டமா இருக்காது இல்லையா? சோ நம்ம ஈஸியா நம்ம வந்துட்டு அந்த ஓகே, எது நடந்தாலும் இதுக்கு ஒரு காரணம் இருக்கு, காரணத்தோட தான் நடக்குது, சும்மா ஒண்ணும் நடக்கல அப்படிங்கிற விஷயம் நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா மாஸ்டர்ஸ்? இதுதான் லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லா ஆஃப் காம்பென்சேஷன். என்ன லா ஆஃப் காம்பென்சேஷன் மாஸ்டர்ஸ் அப்படின்னா, என்ன நடந்தாலும் ஓகேவா மாஸ்டர், எது நடந்தாலும் அதுக்கு நமக்கு பலன் கிடைக்கும். நீ நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும். ஆஸ் யூ சோ சோ யூ ரீப் இல்லையா? சோ எல்லாத்துக்குமே இதுக்கு என்னன்னு சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா லா ஆஃப் காம்பென்சேஷன்னா கர்ம சித்தாந்தம் தான். ஓகேவா? இதுக்கு இதுக்கு மீனிங்கே நீ கர்ம சித்தாந்தம் தான் வரும். ஏன்னா லா ஆஃப் காம்பென்சேஷன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நம்ம என்ன செஞ்சோமோ அதுக்கான பலனை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். சோ அதுதானே கர்ம சித்தாந்தம் கூட. சோ அதனாலதான் மாஸ்டர்ஸ் நம்ம சொல்றது, தியானம் செய்யறதுக்கு முன்னாடி, இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவோ செயல்கள் செஞ்சுட்டோம், என்னமோ நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டோம். ஆனா இப்போ அந்த கர்மா எல்லாம் கண்டிப்பா நம்ம அக்கௌண்ட்ல இருக்கும். ஆனா இப்போ நம்ம இந்த தியானத்தை தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம், ஞானத்தை தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு மாறணும். நல்ல கர்மாக்கள் நல்ல செயல்கள் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு குட் கர்மா தான் வரும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? சோ நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நல்லது செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான பலன் நல்லது நமக்கு நடக்கும், கெட்டது செஞ்சா கண்டிப்பா நமக்கு கெட்டது நடக்கும். இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டா, இப்ப நம்மள யாராவது வந்து என்ன சொல்றது, ஒரு விஷயத்த சொல்லி நம்மள வந்து ஹர்ட் பண்ணிட்டாங்களோ, யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம எப்படி ஓகே அவன் கெட்ட செயல் அவ்வளவுதானே, நம்ம கெட்ட செயல் செஞ்சு நம்மள வற்புறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் நம்மள வருத்தப்பட வைக்கணும், இல்ல கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணி இது பண்ணாங்கன்னா இப்போ கெட்டது செஞ்சது யாரு? அவங்க. அதுக்கான பலன் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? கண்டிப்பா பேட் கிடைக்கும் இல்லையா? கெட்ட பலன் கிடைக்கும். அதனால நம்ம இந்த விஷயத்த தெரிஞ்ச நம்ம எப்படி இருப்போம்? ஹாப்பியா தான் இருப்போம். ஓகே, அவன் செஞ்சது அவனுக்குதான், நான் செஞ்சது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு இந்த லா ஆஃப் காம்பன்சேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அவ்வளவு அருமையா நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனைகளுமே இல்லாம நம்ம ஸ்மூத்தா போக முடியும் மாஸ்டர்ஸ்.
அடுத்து லா ஆஃப் ரிலேட்டிவிட்டி. என்ன லா ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே சிச்சுவேஷன், ஓகேவா, ஒரே சூழ்நிலை, ஆனா வெவ்வேறு பலன், வெவ்வேறு ரிசல்ட். ஓகேவா மாஸ்டர்ஸ்? இப்படி மேம் ஒரே சுச்சுவேஷனா இருந்து வெவ்வேறு பலன்கள் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது அவங்க உங்க ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பசங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரே சார் தான் பாடம் எடுக்கிறாங்க. ஒரு கிளாஸ்ல இருக்க எல்லா 40 பேர் 60 பேருக்கும் ஒரே சார் தான் பாடம் எடுக்கிறாங்க. எக்ஸாம்லயும் எல்லாருக்குமே ஒரே கொஸ்டின் தான் இல்லையா? ஆனா பலன், ரிசல்ட் பாத்தீங்கன்னா, ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க, ஒருத்தர் செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், சில பேர் ஜஸ்ட் பாஸ் ஆயிருப்பாங்க, நிறைய பேர் ஃபெயிலும் ஆயிருப்பாங்க. அது போல நம்ம வாழ்க்கையிலுமே ஒரே சிச்சுவேஷன் இருக்கும். ஆனா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான பலன்கள் இங்க வரும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நானு. இப்போ எனக்கு ஒரு பர்சனோ, ஒரு என்னோட ஃப்ரெண்டோ, என்னோட ரிலேட்டிவ்ஸோ, என்னை சுத்தி இருக்கவங்க யாரோ என்னை வந்துட்டு ரொம்ப நான் நோகடிக்கிற மாதிரி பேசிட்டாங்க, ரொம்ப என்னை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு வச்சுப்போம். நான் வந்துட்டு ஃபுல்லா அழுந்துகிட்டு, என்ன அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஃபுல்லா அழுந்துட்டு என்னோட எனர்ஜி எல்லாம் நான் வேஸ்ட் பண்ணிக்கிறேன். சோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு, டிப்ரெஷனுக்கு நான் குறியாகிறேன்னு வச்சுப்போம். சோ இது எனக்கு, சோ அப்ப எனக்கு என்ன பலன் கிடைக்குதுங்க? ஸ்ட்ரெஸ், வருத்தம், இந்த பலன்கள் தான் கிடைக்குது. அதுவே நீங்க உங்களையும் சேம், உங்க ஃப்ரெண்டோ, உங்க சுத்தி இருக்கவங்களோ யாரோ உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அத? ஓகே, இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு, ஓகே, மேபி அவங்க வந்துட்டு சின்ன சோலா இருக்கலாம், அவங்க வந்து இப்பதான் இன்ஃபான்ட் சோலோ, பேபி சோலோ இருக்கலாம், அவங்க ஆன்மா நிலை வந்துட்டு ரொம்ப கம்மியா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு, அதனாலதான் அவங்க அப்படி பேசியிருக்காங்க. சோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் உயர்ந்த ஆன்மா நிலையில இருக்கிறதால நமக்கு அது நம்ம நம்ம அந்த விஷயம் பேச மாட்டேன்றோம், நம்ம அந்த மாதிரி நோகடிக்கிற மாதிரி பேசல. அவங்க இப்பதான் பேபி சோல்ல இருக்காங்க போல, அதனாலதான் அப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சிச்சுவேஷனை ஸ்மூத்தா ஈஸியா நீங்க எடுத்துக்கிறீங்க. ஒரு வருத்தமோ இல்ல, உங்களுக்கு ஒரு கஷ்டமோ இல்ல. இப்ப பாருங்க, உங்களையும் திட்டிருக்காங்க, என்னையும் திட்டிருக்காங்க, ஆனா பலன் இங்க எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? சேடு, சோகம் கிடைச்சிருக்கு, வருத்தமா இருக்கேன், இந்த மாதிரி நொந்து போயிருக்கேன். ஆனா நீங்க ஆனந்தமா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க. சோ ஒரே சூழ்நிலை தான், ஆனா வெவ்வேறு பலன்கள் கிடைக்கும். அதுதான் லா ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், லா ஆஃப் பொலாரிட்டி மாஸ்டர்ஸ். என்ன லா ஆஃப் பொலாரிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களுக்குமே மாஸ்டர்ஸ் ஆப்போசிட் இருக்கும். ஒண்ணு இப்படி இருக்குன்னா இன்னொன்னு அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். இப்போ இரவு இரவு இருக்குன்னா கண்டிப்பா பகல் இருக்கும், இருட்டு இருக்குன்னா கண்டிப்பா வெளிச்சம் இருக்கும், நல்லது கெட்டது, வெற்றி தோல்வி, ஓகேவா, ஆண் பெண், இல்லையா? இதே போல நிறைய விஷயங்கள், நீங்க என்ன விஷயங்களை வேணா எடுத்துக்கோங்க, அதுக்கு கண்டிப்பா ஒரு ஆப்போசிட் இருக்கும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ், வி ஹாவ் டு அக்செப்ட். சோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கெட்ட விஷயங்கள் நடக்கிறதாலதான் நமக்கு நல்லதன்னு பத்தி மதிப்பு தெரியுது. ஓகே, இதெல்லாம் கெட்டதாலதான் அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ கெட்ட விஷயங்களே இல்லைன்னு வச்சுப்போம் மாஸ்டர்ஸ், நல்லதோட மதிப்பு நமக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியாது, இல்லையா? சோ ஒரு விஷயம் இருந்தாதான் அதுக்கு இன்னும் ஆப்போசிட்ல இருக்க விஷயத்த பத்தி நம்ம அதோட மதிப்பு வந்து நமக்கு தெரியும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? அதுதான் லா ஆஃப் பொலாரிட்டி. எந்த விஷயம் வேணா எடுத்துக்கலாம். இப்போ நீங்க ரொம்ப வேலை செய்றீங்க, ஓகேவா? இப்போ நார்மலா நீங்க வந்து வீட்டுல தூங்குறீங்க, ரெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா, எவ்வளவு நேரம் தான் ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இதுவா இருக்கும், அதோட மதிப்பு தெரியாது உங்களுக்கு. எப்போ நீங்க ரொம்ப அந்த நாள் ஃபுல்லா கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்திருப்பீங்க, அப்ப தூங்கி பாருங்க, அப்ப ரெஸ்ட் எடுங்க, எவ்வளவு சுகமா இருக்கும். அப்போ அங்க வேலை ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கீங்க, அது இருந்ததாலதான் நமக்கு இந்த தூக்கத்தோட, நம்மளோட ரெஸ்ட் அப்படிங்கறதோட, வேலை செஞ்சதாலதான் ரெஸ்டோட மதிப்பு தெரியுது. ரெஸ்ட் எடுக்கிறதாலதான் திரும்ப போய் நம்ம வேலை செய்ய நம்மளால முடியுது, இல்லையா? சோ ரெண்டுமே, இதுவும் இம்பார்ட்டன்ட் தான், இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். அது போல ஆரோக்கியமா இருக்கிறதன் மதிப்பு யாருக்கு தெரியும்? அனாரோக்கியமா இருக்கிறது அவங்களுக்கு மட்டும் போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க.
ஆரோக்கியமா இருக்கிறது எவ்வளவு அதிர்ஷ்டம், எவ்வளவு கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி ஏதாவது நோய்கள்ல இருந்தோ ஏதாவது ஒரு டிசீஸ்ல இருந்தோ அவங்க வந்து பாதிக்கப்பட்டுட்டு இருப்பாங்க. சோ அவங்க அன்ஹெல்தியா இருக்கிறதாலதான் ஹெல்த்தோட மதிப்பு, ஆரோக்கியத்தினோட மதிப்பு அவங்களுக்கு தெரியும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? சோ லா ஆஃப் பொலாரிட்டி என்ன? நல்லது கெட்டது, இரவு பகல், தோல்வி வெற்றி, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஆப்போசிட் இருக்கு, ரெண்டுமே இருக்கணும் அப்படிங்கிறது. ஓகேவா மாஸ்டர்ஸ்? அடுத்து லா ஆஃப் ரிதம். என்ன லா ஆஃப் ரிதம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கோ நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி அதோட அப்படியே போய்கிட்டே இருக்கணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நதி இருக்கு மாஸ்டர்ஸ், நதியில தண்ணி போய்கிட்டே இருக்கு இல்லையா? சோ நீங்களும் நதி எப்படி போகுதோ அந்த டைரக்ஷன்ல நீங்களும் இருந்தா ஈஸியா, நீங்க கஷ்டப்பட தேவையில்லை, ஈஸியா தண்ணிய உங்களை கொண்டு போய் சேர்த்துடும். ஆனா நீங்க அதுக்கு ரிவர்ஸ்ல இருக்கீங்கன்னு வச்சுப்போம், அப்ப உங்களால நடக்க முடியுமா? முடியாது இல்லையா? சோ எப்பயுமே நம்ம வாழ்க்கையில ஒரு சிச்சுவேஷன் நடக்குது, ஒரு சூழ்நிலை இருக்கு, சம் பீப்புள் இருக்காங்க, இப்படி போயிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கை அப்படின்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிட்டு நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரியே போயிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப எளிமையா மாறிடும். அதுதான் இங்க லா ஆஃப் ரிதம் அப்படின்னாலே, இந்த நதியில தண்ணி எப்படி போய்கிட்டே இருக்கோ அது போல நம்மளும் நம்ம வாழ்க்கையை எப்படி போயிட்டு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் போயிட்டே இருந்தா எல்லா விஷயங்களும், எல்லா செயல்களையும், எல்லா ஆட்களையும் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம நம்ம வாழ்க்கையில ரிதம் மாதிரி போயிட்டே இருக்கணும் மாஸ்டர்ஸ். அக்செப்ட் பண்ணணும், அந்த அக்செப்டன்ஸ் தான் மெயின் இல்லையா? சோ அதுதான் இந்த லா ஆஃப் ரிதம். லாஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா லா ஆஃப் ஜெண்டர். லா ஆஃப் ஜெண்டர்னா என்ன? ஆண் பெண். ஆண் பெண் அப்படிங்கிறது நம்மளோட இந்த பிசிக்கல் பாடி இல்லையா? சோ நீங்க ஆண், நான் பெண் அப்படிங்கிறது பிசிக்கல் பாடி. இங்க அதை பத்தி சொல்லல. மேஸ்குலைன் எனர்ஜிஸ், ஃபெமினைன் எனர்ஜிஸ். இப்போ ஜென்ரலா பாத்தீங்கன்னா மாஸ்டர்ஸ், பசங்களுக்கே ஆம்பளைங்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, மென்னுக்கு ரொம்ப தைரியம் இருக்கும், எத்தனை சுச்சுவேஷன் வந்தாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்ற தைரியம் வந்துட்டு ஆணுக்கு இருக்கும் இல்லையா? சோ அப்படிப்பட்ட எனர்ஜி, அந்த விஷயம் வந்துட்டு பெண்களும் தெரிஞ்சுக்கணும். ஃபெமினைனா இருக்கிறது வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி ஃபெமினைன் எனர்ஜிஸ் இருக்கும், ஆனா இந்த மேஸ்குலைன் எனர்ஜிஸை கூட நம்ம வாங்கிக்கணும். அப்ப என்ன, இந்த தைரியத்தை நான் வந்துட்டு போல்டா இருக்கிறத வந்துட்டு அந்த விஷயங்கள் நான் வந்துட்டு எனக்குள்ள நான் ஏத்துக்கிட்டேன், டெவலப் பண்ணிக்கிட்டேன், இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நம்ம வந்துட்டு மேஸ்குலைன் அண்ட் ஃபெமினைன் எனர்ஜி ரெண்டுக்கு இருக்கிற மாதிரி. அதே போல இப்போ பெண்களுக்கு எடுத்துக்கோங்க, பெண்களுக்கே அந்த அட்ஜஸ்ட் பண்ற குணம், ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க, பொறுமை, இது எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவாவும் இருப்பாங்க இல்லையா? சோ இந்த பொறுமை ஆகட்டும், பொறுமை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் பெண்களுக்கு இல்லையா? அதே போல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற விதம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கிறது, இது எல்லாமே பெண்களுக்கு இருக்கும். ஜென்ரலா இது ஆண்களுக்கு இருக்காது. சோ அப்ப நான் வந்து ஜென்ரலா தான் சொல்றேன், ஏன்னா எல்லாருக்கும் இது இருக்காது அப்படி நான் சொல்லல, இருக்கும், ஆனா மேக்சிமம் நான் சொல்லிட்டு இருக்கேன். சோ அப்ப பசங்க என்ன பண்ணணும், அவங்களும் இந்த ஃபெமினைன் எனர்ஜிஸ டெவலப் பண்ணிக்கணும், இந்த குணங்கள் எல்லாமே அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். சோ அப்போ மென் அப்படின்னு ஆண்களும் மேஸ்குலைன் அண்ட் ஃபெமினைன் எனர்ஜிஸோட இருக்கணும், பெண்களும் மேஸ்குலைன் அண்ட் ஃபெமினைன் எனர்ஜிஸோட இருக்கணும் மாஸ்டர்ஸ். அப்போதான் நம்ம வந்துட்டு கரெக்டா எந்தெந்த விஷயத்துக்கு என்னென்ன குணம் வேணுமோ அந்தந்த குணம் வந்து அங்க நம்மளால கரெக்டா இருக்க முடியும். சோ இதுதான் மாஸ்டர்ஸ் 12 யூனிவர்சல் லாஸ். இந்த 12 யூனிவர்சல் லாஸ் வந்து நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணா போதும், நம்ம வாழ்க்கை வந்து கோல்டன் லைஃபா மாறிடும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? சோ ஒன்ஸ் அகைன் நான் அந்த 12 லாஸ் என்னென்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட், law of divine oneness, law of vibrations, law of compensation, law of attraction, law of inspired actions, law of transmutation, perceptual transmutation of energy, law of cause and effect, law of compensation, law of relativity, law of polarity, law of rhythm, law of gender. ஓகேவா மாஸ்டர்ஸ்? தீஸ் ஆர் த 12 இம்பார்ட்டன்ட் லாஸ். இது யாரும் சொல்லப்படல, யாரும் எழுதப்படல, ஆல்ரெடி இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற விஷயங்கள் தான். ஓகேவா? இது லா, அவ்வளவுதான். இத வந்து யாராலையும் மாத்தவும் முடியாது,
யாராலும் எதுவுமே பண்ண முடியாது, இது நடக்கும், இது இப்படிதான் அப்படிங்கிறதுதான் இந்த 12 லாஸ். இது தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில இப்போ நம்ம என்னென்ன தவறுகள் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி லைஃப்ல செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா, அதை நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த நம்ம வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கங்க எல்லாம் இந்த லாஸ வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து இருக்கணும் மாஸ்டர்ஸ். சோ இதுதான் இந்த 12 யுனிவர்சல் லாஸ். சோ இந்த இதுல வந்து உங்க யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க வந்து கேட்கலாம். மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம். யூஸ்வலாக வந்து நான் ஒரு ரீகேப் கொடுப்பேன். சிமிலர்லி உங்கள் பேச்சையும் ஒரு ரீகேப் கொடுக்குறேன் நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு. ஓகே சார். அதுக்கு பிறகு அவங்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேட்பாங்க. மாஸ்டர் திருமதி இமாஜா மேடம் அவர்கள் யூனிவர்சல் லாவை பற்றி மிக தெளிவாக எடுத்துரைத்தார்கள். இது யார் எழுதினது, யார் சொல்லப்பட்டது, யாரால் சொல்லப்பட்டது என்றால் யாரும் எழுதவில்லை, யாரும் சொல்லவில்லை. இது இயற்கையானது. யூனிவர்சல் லா நம்பர் 1 வந்து 12 யூனிவர்சல் லா சொன்னார்கள். நம்பர் 1 வந்து லா ஆஃப் டிவைன் ஒன்னஸ். நம்பர் 2 லா ஆஃப் வைப்ரேஷன். நம்பர் 3 லா ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ். நம்பர் 4 லா ஆஃப் அட்ராக்ஷன். நம்பர் 5 லா ஆஃப் இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன். Number 6, law of perceptual transmission of energy. Number 7, law of cause and effect. Number 8, law of compensation. Number 9, law of relativity. Number 10, law of polarity. Number 11, law of rhythm. And number 12, law of gender. அவர்கள் சொன்னது போல நானும் ஒரு சிறு குறிப்பு சொல்கிறேன். லா ஆஃப் டிவைன் ஒன்னஸ்னா எல்லாரும் ஒண்ணு. இதுதான் ஆன்ம நிதி. ஆன்ம ரூபத்துல எல்லாரும் நாம் கடவுள் தான். இதை எடுத்துக்கிட்டா நமக்கு யாருக்கும் எந்த வித ப்ராப்ளம்ஸ் இல்லை. வி வில் அக்செப்ட் ஆல் அப்படி என்று சொன்னார்கள். நம்பர் 2 லா ஆஃப் வைப்ரேஷன். அதாவது நாம் தியானம் செய்ய செய்ய நமக்கு எனர்ஜி வரும், சக்தி வரும். தியானம் நிறைய செய்ய செய்ய மோர் எனர்ஜி வரும், மோர் சக்தி வரும். அதனால் நமக்கு வைப்ரேஷன் அதிகமாகி அந்த ஃப்ரீக்குவன்சியும் அதிகமாகும். அதனால் நமக்கு நமது பெரிய மாஸ்டர்ஸ்களை அட்ராக்ட் செய்கிற கெப்பாசிட்டி வரும். அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாலேஜ் நமக்கு வரும். அதுதான் லா ஆஃப் வைப்ரேஷன் என்று எடுத்துரைத்தார்கள். மூன்றாவதாக லா ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ். அதாவது உள்ளுள் நாம் யார் அப்படி என்று நாம் உணர்ந்தால் நமக்கு வெளியில் நடப்பதும் நமக்கு தெரியும் என்று சொன்னார்கள். வாட் ஸ்டேட் இன்னர், அதை நாம் உணர்ந்தால் நமக்கு வெளியும் நம்மளால் ஆக்ஷன்ஸு சேம் ஆக்ஷன்ஸு செய்ய முடியும். குட் தாட்ஸ் குட் ஆக்ஷன் என்று சொன்னார்கள். நாலாவதாக லா ஆஃப் அட்ராக்ஷன். இதை வந்து நாம் யூஸ் இட் ஃபார் மேனிஃபெஸ்டேஷன் என்று சொன்னார்கள். அப்போ நம்ம இதை தெரிந்திருந்தால் வாட் எவர் வி வாண்ட் டு அச்சீவ் நாம் அதை அட்ராக்ட் செய்து அச்சீவ் செய்ய முடியும். நாம் நினைத்ததை நிறைவேற்ற முடியும் என்று சொன்னார்கள். அதனால் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நமக்கு என்ன வேண்டும் வாழ்க்கையில் என்பதை ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதாவது அதற்கு 3 வழிகள் சொன்னார்கள். நாம் முதலில் நம்மளை நாம் கேட்டுக்க வேண்டும், நமக்கு என்ன வேண்டும் என்பது. வாட் வி வாண்ட் வி ஹேவ் டு ஆஸ்க் அஸ். நம்பர் 2 பிலீவ், அதை நாம் நம்ப வேண்டும். நம்மளால் அதை அடைய முடியும் என்று, அடைந்து விட்டோம் என்று நம்ப வேண்டும். பிலீவ் ஆஸ் இஃப் ஆல்ரெடி கிவன் டு அஸ். நம்பர் 3 அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரிசீவ், அதை ரிசீவ் செய்ய வேண்டும். இந்த 3 பக்கங்களை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் லா ஆஃப் அட்ராக்ஷனில். நம்பர் 5 லா ஆஃப் இன்ஸ்பயர்டு ஆக்ஷன்ஸ். அதாவது அனைத்து ஆக்ஷன்ஸும் இன்ஸ்பயர்டாக இருக்கும். அதாவது நம்ம செய்யற ஆக்ஷன்ஸை வந்து நம்ம தியானம் செய்து நல்ல எனர்ஜி வாங்கி நல்ல ஞானம் பெற்று நம்ம பேச்சுகளை நம்ம மாத்தனா, நம்ம பேச்சை பார்த்து அடுத்தவங்க வந்து இன்ஸ்பயர் ஆயிடுவாங்க. ஒரு 10 பேர் இன்ஸ்பயர் ஆகி நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பயர் ஆகிற அளவுக்கு குணங்களை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். அது வந்து தியானத்தால் மேற்கொள்ள வேண்டும். நிறைய தியானம் செய்வதால் நிறைய சக்திகள் வளரும், நிறைய ஞானங்கள் வளரும் என்று சொன்னார்கள். நம்பர் 6 லா ஆஃப் பெர்செப்சுவல் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எனர்ஜி. அதாவது டிரான்ஸ்மிஷன், எனர்ஜி ஃப்ளோ. ஒவ்வொரு ஃபார்ம்ஸ்லையும் எனர்ஜி நம் சக்தி மாறும். ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொருக்கு மாறும்.
அதாவது ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவது போல் நாம் அடுத்தவர்களிடம் தேவையில்லாத பேசக்கூடாது. நாம் எப்பொழுதும் தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சங்கத்தியம் மேற்கொண்டு நமது எனர்ஜியை அதிகப்படுத்தி அந்த எனர்ஜி எல்லாரிடம் ஒன்றாக இருக்கும் என்று நினைத்து நாம் செயல்பட வேண்டும். அதனால் லா ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எனர்ஜி யூனிஃபார்மாக இருக்கும். அடுத்ததாக நம்பர் 7, லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட். அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட் என்றால் காரணம், காரியம். ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு காரணம் இருக்கும். அதில் எல்லா ஆக்டிவிட்டிஸ்க்கும் ஒரு காரணம் இருக்கும். அதனால் அந்த ஞானத்தை நாம் புரிந்து அப்ளை செய்தால் நமக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஈஸியாக அமையும் என்று சொன்னார்கள். அடுத்ததாக 8வது லா ஆஃப் காம்பன்சேஷன். அதாவது எது நடந்தாலும் பலன் கிடைக்கும். அதாவது as you sow, so you reap. நாம் விதைத்தது தான் நமக்கு கிடைக்கும். அதாவது கர்மத்தின் சித்தாந்தம் தான் என்று எடுத்துரைத்தார்கள். நமக்கு அக்கௌண்டில் கர்மாஸ் நிறைய இருக்கும். நாம் நம்மளுடைய கர்மாக்களை நல்ல கர்மாவாக கொண்டு செல்ல வேண்டும். அதனால் நமக்கு ரிசல்ட், பலன் நல்லதாக அமையும். குட் கர்மாஸ், குட் ஆக்ஷன்ஸ்னா குட் பலன், பேட் ஆக்ஷன்ஸ்னா பேட் பலன். அதனால் எப்பொழுதும் நம் செய்யும் காரியங்கள் நல்ல காரியங்களாக இருந்தால் நமக்கு வாழ்க்கை மிகவும் எளிதாக இருக்கும். நம் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது என்று சொன்னார்கள். நம்பர் 9, லா ஆஃப் ரிலேட்டிவிட்டி. அதாவது ஒரு சிச்சுவேஷன்ஸால பலன்கள் பலது இருக்கும். நம்ம சூழ்நிலைக்கு தகுந்தா போல் ஒரு உதாரணம் கொடுத்தார்கள் அவர்கள். ஒரு வகுப்பில் அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே சப்ஜெக்ட் தான் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. கொஸ்டின் பேப்பரும் ஒரே கொஸ்டின் பேப்பர் தான். ஆனால் ஒரு மாணவர் அதிக மார்க் எடுப்பார், அவர் ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவார். அடுத்த மாணவர் அடுத்த மார்க் எடுப்பார், அவர் செகண்ட் ரேங்க் வருவார். இந்த மாதிரி ஒவ்வொரு மாணவர்களும் டிஃப்ரெண்டாக மார்க் எடுப்பார்கள். சில பேர் பாஸ் ஆவார்கள், சில பேர் ஃபெயில் ஆவார்கள். இப்படியாக பல விதங்கள் இருக்கும். இந்த சிச்சுவேஷன்ஸால் இந்த மாதிரி பல சிச்சுவேஷன்ஸில் நம்மளை டிப்ரெஸ் செய்து வருத்தம் தான் வரும். நாம் எல்லா சிச்சுவேஷன்ஸ்லையும் ஓகேவாக எடுத்து வேண்டும். அடுத்தவர்கள் பேசும்போது அவர்கள் ஒரு நிலை குறைவாக பேசினாலும் அவர்களை நாம் மேபி தே ஆர் ஸ்மால் சோல், அவர்கள் ஆன்ம நிலை கம்மியானவர்கள் என்று நாம் உயர்ந்த ஆன்ம நிலையிலிருந்து உணர்ந்து கொண்டால் ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் நாம் ஸ்மூத்தாக ஹேண்டில் செய்ய முடியும். அதுதான் லா ஆஃப் ரிலேட்டிவிட்டி என்று சொன்னார்கள். அடுத்ததாக லா ஆஃப் பொலாரிட்டி. மேடம் சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவர் சொல்லுவார், அவர் நாங்கள் பாண்டிச்சேரியில் நிறைய ஃபாரினர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க அதே மாதிரி மலேசியா மிலிட்ரியில் அவர் வேலை செஞ்சார். அங்கே அந்த மலேசியா மிலிட்ரியில் சொல்லி கொடுப்பாங்களாம், வாழ்க்கையில் எப்பொழுதும் 2 தான், நெட்டை குட்டை, ஆண் பெண், நல்லது கெட்டது, வாழ்வு சாவு. அதே போல்தான் இவர்கள் சொன்னார்கள், லா ஆஃப் பொலாரிட்டி, இரவு பகல், டார்க் லைட், நல்லது கெட்டது, குட் பேட், வெற்றி தோல்வி, ஆண் பெண். அதனால் நாம் அனைத்தையும் சரிசமமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் தீயவை புரிந்து கொண்டால் நமக்கு நல்லது என்பது என்ன வேல்யூ தெரியும். இஃப் வி அண்டர்ஸ்டாண்ட் பேட், வி வில் வேல்யூ த குட். ஸோ நமக்கு கெட்டவை இல்லாவிட்டால் நாம் நல்லதை புரிந்து கொள்ள மாட்டோம். அதனால் அவர்கள் இன்னொன்றும் சொன்னார்கள், நாம் பணிபுரிவோம், கொஞ்சம் பணிபுரிந்ததுக்கு தகுந்தால் ரெஸ்ட் எடுப்போம், திருப்பியும் நாம் ரெஸ்ட் எடுத்தால் பணிபுரியும் அந்த எனர்ஜி வரும். ஒருத்தவருக்கு ஹெல்த்தியான பர்சன் ஒருத்தர் நல்லா இருப்பார், ஆனால் டிசீஸ்டு பர்சன் உடல்நிலை குறைவா உள்ளவரும் இருப்பார். இந்த 2 வேல்யூவும் நமக்கு தெரிந்தால் இதுதான் லா ஆஃப் பொலாரிட்டி என்று சொன்னார்கள். நம்பர் 11, லா ஆஃப் ரிதம். லா ஆஃப் ரிதம் மீன்ஸ் நமக்கு வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது, அந்த போகும் வாழ்க்கையில் நாம் போக வேண்டும். உதாரணமாக ஒரு நதி செல்கிறது, அந்த நதி போகும் போக்கிலே நாம் செல்ல வேண்டும். அந்த நதி ஃப்ளோ டைரக்ஷன்லே, அதுக்கு ஆப்போசிட்டாக நாம் போகக்கூடாது. ஆனால் அக்செப்ட் த வே, நமது வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று சொன்னார்கள். எல்லோரையும் நாம் அக்செப்ட் செய்ய வேண்டும். இதுதான் லா ஆஃப் ரிதம். கடைசியாக லா ஆஃப் ஜெண்டர் 12. அதாவது ஆண் பெண் இருவருக்கும் பிசிக்கல் பாடி உள்ளது, பட் எனர்ஜி, மாஸ்குலின் எனர்ஜி, ஃபெமினின் எனர்ஜி. உதாரணமாக ஆண்களுக்கு ரொம்ப தைரியமாக இருப்பார்கள்,
பெண்களுக்கும் ஒரு சில குணங்கள் இருக்கும். அதாவது அட்ஜஸ்ட் பண்ணுவார்கள், பொறுமையாக இருப்பார்கள். ஆண்கள் ரொம்ப தைரியமாக இருப்பார்கள். அந்த ஆண்கள் வந்து பெண்கள் குணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் வந்து ஆண்கள் குணத்தை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நாம் எல்லா குணத்தையும் தெரிந்து கொண்டு நாம் வாழ்க்கையில் ஃபாலோ செய்தால் அதுதான் லா ஆஃப் ஜெண்டர் என்று சொன்னார்கள். கடைசியாக இந்த 12 யூனிவர்சல் லாஸையும் நாம் புரிந்து கொண்டு நாம் நம் வாழ்க்கையில் இதை அப்ளை செய்ய வேண்டும். அப்பொழுது நமது லைஃப் கோல்டன் லைஃபாக இருக்கும். இந்த 12 யூனிவர்சல் லாவையும் யாராலும் மாற்ற முடியாது. இது யாரும் சொல்லவில்லை, யாரும் எழுதவும் இல்லை. இது ஸ்டாண்டர்ட். இதை நாம் வாழ்க்கையில் புரிந்து கொண்டு அனலைஸ் செய்து அப்ளை செய்து எங்கெங்கு தேவையோ அதை அப்ளை செய்து அதை நாம் யூனிவர்சல் லாஸை ஃபாலோ பண்றோம். நமக்கு வாழ்க்கை ஈஸியாக இருக்கும், நாம் மேன்மை அடைவோம். அதனால் நாம் ஒவ்வொருவரும் நம் இந்த தியானத்தை ரெகுலராக செய்து நமது சுவாத்தியாயம் செய்து சஜ்ஜன சாங்கத்தியம் செய்து நமது எனர்ஜி லெவலை பெருக்கிக் கொள்ள வேண்டும். இந்த யூனிவர்சல் லாஸை ஃபாலோ அப் செய்ய வேண்டும். மேடம், நான் என்னுடைய ரீகேப்பை முடித்து விட்டேன். இப்பொழுது நீங்கள் மிக அருமையாக எடுத்துரைத்தீர்கள். நான் இப்பொழுது நமது நண்பர்களின் அனுபவங்கள் கருத்துக்களுக்கு செல்கிறேன், கேள்வி பதிலுக்கு செல்கிறேன். ஒரு சில கேள்விகளுக்கு நண்பர்களே, இப்பொழுது நீங்கள் உங்கள் சந்தேகங்களை மேடமிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் கையை உயர்த்தினால் நாங்கள் அன்மியூட் கொடுப்போம். உங்கள் கருத்துக்களையும் சொல்லலாம். இது சம்பந்தமாக உங்கள் அனுபவங்களையும் நீங்கள் சொல்லலாம். உங்கள் கேள்விகளையும் மேடமிடம் கேட்கலாம். மேடம் பதில் சொல்வார்கள். நீங்கள் கையை உயர்த்தலாம் நண்பர்களே. நான் அன்மியூட் கொடுக்கிறேன். நீங்கள் கையை உயர்த்தினால் நான் அன்மியூட் கொடுத்தால் உங்கள் பெயரையும் உங்கள் ஊரின் பெயரையும் சொல்லி நீங்கள் கருத்துக்களை சொல்லவும் முன்வரவும் நண்பர்களே. திரு கதிரேசன் ஐயா அவர்கள், மாஸ்டர் திரு கதிரேசன் ஐயா அவர்கள் கையை வைத்துள்ளார்கள். அவருக்கு நான் அன்மியூட் கொடுக்கிறேன். சார், நீங்க தொடரலாம் சார். சார், எஸ் சார். சார் ஐயா காலை வணக்கம் ஐயா. காலை வணக்கம் சார். மேடம் காலை வணக்கம் மேடம். காலை வணக்கம் சார். வணக்கம் மேடம். மேடம் ஒன்றும் இல்லை மேடம், நீங்க ஏற்கனவே போன செஷன்லாம் வந்து உங்க ஷேர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க மேடம், ரொம்ப அழகா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து அதாவது யூனிவர்ஸ் எல்லா பத்தி சொல்லியிருக்கீங்க மேடம். அதாவது தியானம் பண்றோம், நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய நம்ம லைஃப்ல தெரிஞ்சுக்க வேண்டிய சப்ஜெக்ட் சொல்லியிருக்கீங்க மேடம், ரொம்ப நல்லா இருந்துச்சு மேடம். இதுல 12 லா ஆஃப் யூனிவர்ஸ் லா பத்தி சொல்லியிருக்கீங்க மேடம். இதுல நான் வந்து எனக்கு முக்கியமானது எதுன்னு சொல்லி நாலு நினைக்கிறேன் மேடம், அது மட்டும் சொல்றேன் மேடம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னது லா ஆஃப் டிவைன். நம்ம அனைவரும் ஒருத்தர் தான். நம்ம ஆன்மா வந்து நம்ம அனைவரும் ஒரே, அதாவது பரமாத்மா வந்து ஜீவாத்மா வந்து இருக்கிறோம். நம்ம அனைவரும் ஒரே ஆத்மா தான். அதை தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு உள்ள பேதம் இருக்கான்னு சொன்னீங்க மேடம். அது ரொம்ப முக்கியமான நான் நினைக்கிறேன் மேடம். ரெண்டாவது லா ஆஃப் வைப்ரேஷன். இந்த தியானம் நம்ம செஞ்சோம்னா தியானம் மூலம் நம்மளுக்கு ஃபுல்லா எனர்ஜி கிடைக்குது. அது மூலம் நம்மளுக்கு உடம்புல வைப்ரேஷன் இருக்குது. இந்த வைப்ரேஷன் வரதுனால ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஃப்ரீக்வன்சினால நம்ம சுற்றில இருக்க நம்ம சூழ்நிலை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுங்க மேடம். அது ரொம்ப முக்கியமான நான் ஃபீல் பண்றேன் மேடம். அடுத்தது வந்து 7வது லா ஆஃப் காஷன் அண்ட் எஃபெக்டிவ் சொன்னீங்க மேடம். வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தினால ஒரு காரியம் நடக்குதுன்னு சொன்னீங்க மேடம். ஏன்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நடந்து கொண்டு அதுதான் மேடம். ஏன்னா நம்ம அங்கிருந்து வரோம், நமக்கு ஏதோ நல்லதோ கெட்டதோ நடக்குது. கெட்டது நடந்தா மட்டும் நம்மளுக்கு இப்படி நடந்துச்சு, இதெல்லாம் எதோ நடந்துச்சு, நம்ம என்ன பண்ணணுமோ அப்படி நம்ம ஃபீல் பண்றோம் மேடம். அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை நம்ம இருக்கு, அதனால தான் அனுபவிக்க நம்ம தெரிஞ்சு ஃபீல் பண்றோமா, நம்ம அதுல இருந்து வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றது புரியுது மேடம். அது அடுத்தது லா ஆஃப் காம்பன்சேஷன் சொல்லுங்க. எது செஞ்சாலும் அதற்கான பலன் கிடைக்கும். அது நல்லது செஞ்சா நல்ல பலன் கிடைக்கும், கெட்டது செஞ்சா கெட்ட பலன் கிடைக்கும்னு சொன்னீங்க மேடம். அதுதான் உண்மை மேடம். இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா நம்ம அதாவது தீய வழியில் போகாம நல்ல வழியில் நம்ம அதாவது செயல்பட்டா நம்மளுக்கு நடக்கிறது நல்லதே நடக்கும்னு சொல்லி தெரிய வருது மேடம். நீங்க சொல்றது பார்த்தா அதான் இன்னும் நீங்க 12 சொன்னீங்க மேடம். 12ல வந்து எனக்கு முக்கியமானது இது 4 பட்டுச்சும் அதான் சொன்னேன் மேடம். டோட்டலா பார்த்தா நீங்க சொன்ன 12 யூனிவர்சல் லாவும் எப்படி நம்ம ஸ்கூல்ல வந்து
ஒரு ஸ்டாண்டர்ட்ல ஒரு சிலபஸ் வைப்பாங்க, சிலபஸ் பெறாத இந்த சாப்டர்ல நடத்துவாங்க. அதே மாதிரி நம்ம தியானம் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு நீங்க சொன்ன 12 லாவும் ஒரு சிலபஸ் மாதிரி, இந்த சிலபஸ் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்ல கண்டினியூ பண்ணோம்னா நம்ம மென்மேல நம்ம வளர்ச்சி அடைஞ்சு ஆனந்தமும் ஆரோக்கியமும் இருக்கலாம்னு சொல்லுறது தெரிய வருது மேடம். அதனால நீங்க சொன்னதுக்கு இந்த 12 யூனிட்ஸ் எல்லாம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றி சார், நன்றி. தேங்க்ஸ் மாஸ்டர் திரு கதிரேசன் அவர்களே. அடுத்ததாக நண்பர்கள் கையை உயர்த்தலாம். நாங்கள் அட்மிட் கொடுக்கிறோம். நீங்கள் உங்கள் பெயரையும் ஊரின் பெயரையும் சொல்லி மேடம் உங்கள் கருத்துக்களை சொல்லலாம், உங்கள் அனுபவங்களையும் பகிரலாம். இன்றைக்கு ஆக்சுவலி சிறப்பு நிகழ்ச்சியில் ஷேரிங் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ். உங்கள் அனுபவங்களையும் சிறு சிறு அனுபவங்களையும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம், நமக்குள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் சந்தேகங்களையும் மேடம்களையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மாஸ்டர் திருமதி நித்யா செல்வராஜ் அவர்களே, நீங்கள் ஏதாவது ஏதேனும் கருத்துக்கள் கூற விரும்பினால் கூறலாம். திரு மாஸ்டர் திருமதி நித்யா செல்வராஜ் அவர்கள் கையை உயர்த்தியுள்ளார்கள். அவர்களுக்கு நான் அட்மிட் கொடுக்கிறேன். மேடம் நீங்க தொடரலாம் மேடம், நீங்க பேசலாம் மேடம். மாஸ்டர் திருமதி நித்யா செல்வராஜ் அவர்களும் சேலத்திலிருந்து வருகிறார்கள். அவர்களும் ரெகுலராக தியான பயிற்சி மேற்கொண்டு வருகிறார், எல்லா நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்கிறார். மேடம், மாஸ்டர் திருமதி நித்யா செல்வராஜ் மேடம், நீங்கள் பேசலாம், உங்கள் கருத்துக்களை பகிரலாம், உங்களுடைய அனுபவங்களையும் தியான அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் எப்படி வளர்ச்சி அடைந்துள்ளீர்கள், தியானத்தினால் பெற்ற பலன்களையும் சொல்லலாம் அடுத்தவர்களிடம். மேடம் தொடருங்க மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. 12 லாக்கள் நம்மளுடைய எனர்ஜியை அதிகப்படுத்துது அப்படிங்கிறது. நம்ம ஏதோ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு எதையுமே புரிஞ்சுக்காம இருந்திருக்கோம் இது வரைக்கும். நீங்க சொன்னதுல இருந்து 12 லாவும் நமக்கு புரியுது. இதனாலதான் இது நடக்குது, இதனாலதான் இப்படி இருக்கு அப்படின்றது நல்லா தெரியுது. இந்த 12 விதிகளையும் நம்ம அவர் சொன்ன மாதிரி பாடத்துல, பள்ளிக்கூட பாடத்துல கத்துக்கிட்ட மாதிரி நாங்க கத்துக்கிட்டோங்க. இத இயற்கையாவே நடந்துட்டு தான் இருக்கு. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கல, நம்ம ஒரு இதுவா கவனிக்கல, ஊர்ந்து கவனிக்கல. இப்ப நீங்க சொன்னதுல இருந்து இந்த விதிகளை, இந்த லாஸ் எல்லாம் நம்ம கவனிக்கிறோம். கவனிச்சு அதுக்காக நம்ம இதையெல்லாம் கரெக்டா கொண்டு போகணுன்றதுக்காக நம்ம தியானம் அதிகம் பண்ணி அது நம்மளுடைய எனர்ஜி லெவலை அதிகப்படுத்திட்டு நம்ம இதுல நம்ம அச்சீவ் பண்ணணும்ன்றது நல்லா புரிஞ்சுச்சு. இது ரொம்ப அருமையா இருந்ததுங்க. அவங்க சொன்ன ஒவ்வொரு விதிகளுமே நல்லா புரிஞ்சுதுங்க. எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம முன்னேறணும், நிறைய தியானம் பண்ணணும்ன்றது நம்ம இதுல இருந்து தெரியுதுங்க. நம்ம இப்ப தியானம் பண்ணதே எனக்கே ஒரு முன்னேற்றம் தெரியுதுங்க. என் உடம்பு வகையிலும் சரி, மன ரீதியாகவும் சரி, எல்லாமே கொஞ்சம் முன்னேற்றம் தெரியுதுங்க. அதனால தொடர்ந்து இதுல ஈடுபட்டுட்டு வந்துருக்குங்க. இது ரொம்ப மிகுந்த சிறப்பான சேவைங்க. இது எல்லாருமே தொடரணும், எல்லாருமே இதை பின்பற்றணும். நீங்க இதுக்கு எல்லாருக்குமே நீங்க இது எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்குங்க. நீங்க இந்த தியான கிளாஸ், இந்த இவங்க பேசுற ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்குங்க. இவங்க எல்லாம் சொல்லி எல்லாம் அவங்களோட அனுபவங்கள், அவங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி எங்களுக்கும் புரிய வைக்கிறதுக்கு அவங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கிறாங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் மேடம். மாஸ்டர் திரு சுப்பிரமணியம் பெருமாள் அவர்கள் சாட் பாக்ஸில் நன்றி பழனியப்பன்ஜி, நன்றி திருமதி இமாஜா மேடம் என்று தெரிவித்துள்ளார். நன்றி மாஸ்டர் திரு சுப்பிரமணியம் பெருமாள் அவர்களே. நண்பர்களே, வேற யாரும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால் கையை உயர்த்தலாம், நாங்கள் அட்மிட் கொடுக்கிறோம். நீங்கள் உங்கள் அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.
மேடம் யாரும் கையை உயர்த்தலை மேடம். நான் நிகழ்ச்சி இறுதிக்கு செல்றேன். நண்பர்களே, இன்றைய ரெக்கார்டர் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு நாளும் மகோதார் அறக்கட்டளை அவர்கள் யூடியூபில் ஒளிபரப்பி வருகிறார்கள். அந்த ஒளிபரப்பப்பட்டு வரும் நிகழ்ச்சிகளை யூடியூபில் அனைவரும் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்து அந்த நிகழ்ச்சிகளை, அந்த யூடியூப் ரெக்கார்டர் நிகழ்ச்சிகளை சப்ஸ்கிரைப் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய கர்மா. இதை நண்பர்களே நீங்கள் செய்வதும் அல்லாமல் உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் இந்த நமது ரெக்கார்டர் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு நாளும் யூடியூபில் சப்ஸ்கிரைப் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை எழுதி லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்ய கேட்டுக்கொள்ளும்படி உங்களை அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நாளைக்கு 13/7/2025 ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுதும் போல் வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன், உலக ஆரோக்கிய தியானம் நமது மகோதார் அறக்கட்டளை அவர்கள் காலை 5 மணி முதல் 8 மணி வரை 3 மணி நேரம் நடத்துவார்கள். அதற்குரிய லிங்க் நமது குரூப்பில் அனுப்புவார்கள். அந்த லிங்கை பயன்படுத்தி வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன் தியானம் மேற்கொள்ளுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு நிகழ்ச்சிகள் எதுவும் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம். எனவே இந்த வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன் குரூப்பை லிங்கை பயன்படுத்தி அனைவரும் அந்த தியானத்தை பங்கு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த நிகழ்ச்சி 14/7/2025 திங்கட்கிழமை எப்பொழுதும் போல் காலை 5 மணிக்கு நிகழ்ச்சிகள் தொடரும். 1 மணி நேரத்துக்கு தியான பயிற்சி, அதில் 40 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், 20 நிமிடம் சைலண்ட் மெடிடேஷன், அதாவது அமைதியான தியானம். அன்றைக்கு திங்கட்கிழமை 2வது நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானத்தில் விஸ்டம் ஷேரில் நம்முடன் உரையாற்ற வருபவர் சீனியர் மாஸ்டர் திரு விவிஜி ராஜு ஐயா அவர்கள். தலைப்பு நாளமில்லா சுரப்பிகள் மற்றும் சக்கரங்கள் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளன. டாபிக் ஆங்கிலத்தில் How the endocrine glands and chakras are connected என்பதை தமிழில் ஆன்மீக ஞானம் உரையாற்ற வருபவர் சீனியர் மாஸ்டர் திரு விவிஜி ராஜு அவர்கள் சென்னையிலிருந்து உரையாற்றுவார்கள். நான் இறுதியாக நன்றிக்கு செல்கிறேன். இன்று நம்மிடம் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் ஷேரிங் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ், அனுபவங்கள் பகிர்தலில் மிக அருமையாக உரையாற்றிய 12 யூனிவர்சல் லாஸை பற்றியும் உரையாற்றிய, பெங்களூரிலிருந்து நம்மிடம் வந்து பங்கேற்று உரையாற்றிய சீனியர் மாஸ்டர் திருமதி இமாஜா மேடம் அவர்களுக்கு மிக்க நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அடுத்ததாக எனது நன்றிகளை அசண்டர் மாஸ்டர் மகோதார் பாபாஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பத்ரிஷி பிரம்ம ரிஷி பிதாமகா பத்ரிஜி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகோதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய நன்றிகளை இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நிகழ்ச்சியை முடிக்கிறேன் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நிகழ்ச்சியை க்ளோஸ் செய்யறேன் மேடம். தேங்க்ஸ்.